ஆன்மீகம் சேனல் நேயர்களுக்கு எனது அன்பின் மாலை வணக்கம். இன்றைய பதிவு வேதாரண்யம் மணிகர்ணிகை குளம். இதனுடைய சிறப்பு என்ன அப்படின்னா, இது காசியை விட வீசம் அதிகம். அந்த விழா இன்று வரை நடந்து கொண்டிருக்கின்றது. கங்கையானது கடவுளிடம் முறையிட்டதாம், வரக்கூடிய எல்லா ஜனங்களுக்கும் அவர்களுடைய பாவங்களை நான் போக்கி கொண்டிருக்கின்றேன். ஆனால் என்னுடைய பாவத்தை நான் எங்கு கொண்டு போய் போக்குவது அப்படி என்று கடவுள்கிட்ட கேட்ட பொழுது, சுவாமி வேதாரண்யம் சென்று வேதாரணீஸ்வரர் கோயிலில் உள்ள மணிகர்ணிகை தீர்த்தத்தில் நீராடும் பொழுது உன்னுடைய பாவங்கள் அனைத்தும் தீர்ந்துவிடும் என்று கூறினார். அதே போன்று கங்கை அந்த பங்குனி உத்திர நாளில் நீ நீராடணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த நாளில் நீராடி இங்கு கங்கையே தன்னுடைய பாவத்தை போக்கிய இடம். ஆக இந்த திருவிழா அன்னைக்கு நடந்துக்கிட்டு இருக்கு. இந்த மணிகர்ணிகை தீர்த்தத்தில் நம்ம குளிக்கிறப்ப நம்மளுக்கு ஏற்பட்ட கடுமையான சொல்ல முடியாத அளவுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக தீர்ந்துடும் அப்படிங்கிறது ஐதீகம். அதே போன்று அந்த கங்கையில் உள்ள மீன்கள் எல்லாமே கரையில் தன்னுடைய பாவங்களை இறைவனை வணங்கி பாவங்களை போக்கிக் கொண்டதாக ஐதீகம். ஆக வாருங்கள், வேதாரண்யத்துக்கு மணிகர்ணிகை தீர்த்தத்தில் நீராடுங்கள். நன்றி, வணக்கம். இதை பார்க்குறவங்க லைக் ஷேர் கொடுக்கும். ஓகே.